அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறார். ஏன் என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது. நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால் என்ன ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகிறனே, அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்க அண்ணா. போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க, ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படி மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புட்டேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா, ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சிட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக. ஐயா, நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம். ஒவ்வொரு அந்த இடுக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். பள்ளிக்கூடத்துலலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர். போனார். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 4ஆம் கிளாஸுக்கு போனார். தம்பி எந்திரா நினச்சான். ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னா, ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார்?
அப்படின்னு கேட்குறார். அவன் ஜனகன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதை பற்றியே தெரியாது. இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும். ஜனகன் வில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த ஆள் அவன் ஏஞ்சான், சார் நான் உடைக்கல சார், நான் இல்லை சார் அப்படின்னா. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், வாத்தியாரை பார்த்து, என்னையா பையன் இப்படி சொல்கிறான், ஜனகன் வில்லை உடைச்சது யாருங்கிறான், எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், சார் அவன் நல்ல பையன் சார், அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க. ஏன் சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்? இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார், ஆஹா பையன்தான் இப்படி இருக்கான்னா வாத்தியார் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் உங்கள் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்குறேன், நான் இல்லைங்கிறான், வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார், நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார், உங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை இப்படிலாம் இருக்குது சார்னார். அதுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் ஹெட்மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல், அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சிருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அது என்ன சார், ஒரு பையன் உடைச்சி விட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார, நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார், அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா. பார்த்தாரு, பையன் இப்போ இருக்கான்னா வாத்தியார் இப்படி இருக்கிறாரு, ஹெட்மாஸ்டர் அதை விட மோசமாகிறாரு, இந்த பள்ளிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார், டிஇஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். போய் உட்காந்தவொடனே வேர்த்து ஊற்றுது வெயிலில். அவர் கேட்டார், யோ எங்கேயா அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற, வேர்த்து ஊற்றுது, என்ன விஷயம் அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், இந்த கிராமத்துக்கு போனேன் சார், இந்த பயலை கேட்டேன், ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார், அதை கேட்டேன், அதுக்கு அந்த பையன் நான் இல்லைங்கிறான் சார், வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பையன் உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட்மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு, என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. டிஓ சொன்னார், யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏதோ கை தவறி சின்ன பயிலுவை போட்டு உடைச்சிருப்பான், சரதான்னு போவியா, இதை ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா. அட பாவி, டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. நேராக வந்தார் வீட்டில், போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அடி ஆண்டி கேட்குற மாரி போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, என்னங்க இது கூட வாங்க தெரியலன்னுது அந்த அம்மா. உனக்கு தெரியுமான்னார். என்னங்க எனக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கிசாமி செட்டியார் தானே உடைச்சாருன்னா. அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார். அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியாரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ண விடாது. அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில்.
அவர் ரூமில் இருக்கிறார். இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாவ போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னா அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்கிட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர், அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு. அழைச்சிட்டு வரேங்க அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதினதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கன்னார். மிலிட்டர்ஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவுறதை பற்றி கவலை இல்லையா, பாட்டு என்னோட பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவுமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணும்டா அப்படின்னா. திருவள்ளுவர் இதை சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத படி. எப்போ படிக்கலாம், 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன, ஏன்டா சும்மா எப்படிலாம் சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இது வரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம்தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னா. ஏன், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால் என்ன, ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகிறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க, அதுதான் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார்.
எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்கன்னா போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு, ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறைய புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படி மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புட்டேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சிட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயா, நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை, ஒருத்தல்னா தண்டனை, அவர் நான இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நான அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல்னார். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சா திருவள்ளுவர் சொல்றார் அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன் இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா நீ ஏன் இடையில வர்றப்போ என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சினா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு, அப்போ தரேன் இப்போ தரேங்கிறான்.
இன்னைக்கு 4 வருஷமாச்சேடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான். ஐயா அப்போ இவனை என்ன பண்ணலாம்? அடிக்கக்கூடாது அப்படின்னா, யோ 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு. ஓய் உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா, நான் அவர் நான் டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்? வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பான். அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடை வாங்கி அடிக்கிறானுவோ. இவரை காலையில் ஒரு அறை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா நான் கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையும் வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயலாக ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் இன்னும் இல்லை, இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்குடாங்கிறார். என்ன தெரியுமா? அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் ஆணுவானா? அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கை அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் முயூவ விளக்க உரை தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் முயூவ விளக்க உரை தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் முயூவ விளக்க உரை தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் முயூவ விளக்க உரை தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன்
அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பிப் போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் பொறாமைக் களஞ்சியமாக விளங்குவான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான். முயூவ விளக்க உரை. தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான். கலைஞர் விளக்க உரை. அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பிப் போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் பொறாமைக் களஞ்சியமாக விளங்குவான்.